வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம மைவி3 ஆட்ஸோட நெல்லிக்காய் அருகம்புல் ஊறுகாயும், அடுத்ததா புதினா எலுமிச்சை ஊறுகாய். இது ரெண்டையும் நம்ம எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம் வாங்க. முதல்ல நம்ம நெல்லிக்காய் அருகம்புல் ஊறுகாய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நல்லா கலக்கிக்கலாம். இப்போ தான் நான் ஓப்பன் பண்ணுறேன். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ஸ்மெல் நல்லாவே ஊறியிருக்குங்க. நல்லாவே ஊறியிருக்கு, நல்லாவே உடையுது நெல்லிக்காய். இப்போ நம்ம அது எப்படி இருக்குங்கிறத டேஸ்ட் பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு ஊறுகாய் எடுத்து வச்சு பார்த்துக்கலாம் நம்ம. காரம் நல்லா காரமாக இருக்குங்க. உப்பு காரம் எல்லாம் நல்லாவே இருக்குது. நெல்லிக்காய் எப்படி இருக்கு? நெல்லிக்காய் நான் சாப்பிட்டு பார்க்குறேன். இருங்க. நெல்லிக்காய் நல்லாவே ஊறி இருக்குங்க. ஃப்ளேவர் நல்லாவே இறங்கியிருக்குங்க. உப்பு காரம் எல்லாமே சேர்ந்து ரொம்பவே நல்லா இறங்கியிருக்குங்க. சூப்பராக இருக்கு. வாயில் எச்ச ஊறுது. ஊறுகாய் சாப்பிட சாப்பிட நல்லாவே எச்ச ஊறுதுங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ நம்ம சாப்பாடு கூட எப்படி இருக்குன்னு வச்சு சாப்பிட்டு பார்த்துடலாம். சாப்பாட்டுக்கும் ஊறுகாய் காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க. நல்லா சொல்லவே முடியல. அந்த அளவுக்கு நல்லாவே உமிழ்நீர் கூட சேர்ந்து நல்லாவே சூப்பராக வேலை செய்யுது. அட்டகாசமாக இருக்குங்க. ஊறுகாய் சூப்பராக இருக்கு. பாருங்க எந்த அளவுக்கு நல்லா, பாருங்க எந்த அளவுக்கு நல்லாவே வந்து ஊறி இருக்கு பாருங்க நெல்லிக்காய். ஊறுகாய் நெல்லிக்காய் வந்து சாப்பிட்றதுக்கும் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. டேஸ்ட்டாக இருக்குது. உப்பு காரம் எல்லாமே நல்லா இருக்குது. நெல்லிக்காய் நம்ம சாப்பிட்டோம்னா நெல்லிக்காய் வந்து ஒரு மாதிரி துவர் படிக்கிற மாதிரி இருக்கலாங்க. இப்போ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. ஆர்டிஃபிஷியலாக எந்த ஒரு ஃப்ளேவர்ஸுமே சேர்த்தலை. ஊறுகாய் வந்து நேச்சுரலாக நம்ம வீட்டில் நம்ம அம்மாங்களாம் எப்படி செய்வாங்களோ ஊறுகாய் அந்த மாதிரி இருக்குங்க. சூப்பராக இருக்குது ஊறுகாய். சூப்பராக இருக்குங்க ஊறுகாய். A1. ஊறுகாய் அப்படியே வாயிலேயே நிற்கிதுங்க டேஸ்ட்டு. என்னால் நிறுத்தவே முடியல. சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல் இருக்குது எனக்கு ஊறுகாய். சூப்பராக இருக்குங்க. நம்ம அடுத்ததாக எலுமிச்சை ஊறுகாய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேங்க. இப்போ நம்ம வந்து புதினா எலும்பிச்சை இது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. நல்லா கவர் பண்ணியிருக்காங்க. சீல் நல்லாவே சீல் பண்ணியிருக்காங்க. எப்பா இந்த சீல் உடைக்கவே முடியல. இது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குங்க சீலு. இந்த ஒரு ஊறுகாய் மட்டும் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு போட்டிருக்கு. நீங்கள் ஊறுகாயை எடுத்தீங்கன்னா ஊறுகாய் எல்லாத்தையும் ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்பூனே யூஸ் பண்ணுங்கள். இது ஓப்பன் பண்ணவே முடிய மாட்டேங்குது. ரொம்பவே சீல் ரொம்ப டைட்டாக இருக்குது.
சீல் ரொம்ப டைட்டாக இருக்குது. நல்லா கலக்கிக்கலாம். ஃப்ளேவர் எலுமிச்சம்பழ ஃப்ளேவர் நல்லா வருது. புதினா ஃப்ளேவர் சாப்பிட்டா வரும்னு நினைக்கிறேங்க. பார்ப்போம், சாப்பிட்டு பார்ப்போம் இது எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம அடுத்ததாக இந்த சைடு தள்ளி வச்சு எப்படி தள்ளி வச்சு சாப்பிட்றலாம். ஃபஸ்ட்டு நான் தண்ணி குடிச்சிடுறேன். இப்போ தானே அது சாப்பிட்டேன், அதோட ஃப்ளேவர் இது மிக்ஸ் ஆகிடும். லைட்டாக புதினா ஃப்ளேவர் தெரியுதுங்க. எலுமிச்சம்பழ ஃப்ளேவர் நல்லா தூக்கலாகவே தெரியுதுங்க. எலுமிச்சம்பழம் சூப்பராக இருக்குது. குட்டி குட்டியாக எலுமிச்சம்பழம் கட் பண்ணி போட்டிருக்காங்க. ஃபுல்லாக முழுசாக போடலைங்க, எலுமிச்சம்பழம் குட்டி குட்டியாக தான் போட்டிருக்காங்க. எலுமிச்சம்பழம் நல்லா ஊறி சூப்பராக இருக்குங்க. உப்பு காரம் எல்லாமே எலுமிச்சம்பழத்தில் நல்லாவே பிடிச்சிருக்குங்க. இது நம்ம இப்போ ரொம்பவே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. காரம் நல்லாவே காரமாக இருக்குங்க. எலுமிச்சம்பழத்தோட கசப்பு தன்மையே சுத்தமாக தெரியலைங்க. ஆர்டிஃபிஷியலாக ஃப்ளேவர்ஸ் எதுவுமே சேர்த்தலை, எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்த்துன மாதிரி தெரியலைங்க. இப்போ நம்ம சாப்பாட்டு கூட சேர்த்து வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. நல்லா சுருன்னு காரமாக சூப்பராக இருக்குங்க. நல்லாவே நாக்கில் எச்ச ஊறுதுங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. இனி கொஞ்சம் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும், ரொம்பவே நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. எங்கள் வீட்டு குட்டி பசங்கள்லாம் கண்டாங்கன்னா விடவே மாட்டாங்க. அவங்களுக்குலாம் ஊறுகாய் ரொம்ப பிடிக்கும். இதுவும் இந்த ஊறுகாய் ஃப்ளேவர் நல்லாவே இருக்குது. நல்லா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பசங்க எல்லாத்துக்குமே. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. நம்ம வீட்டில் நம்ம அம்மாவில் செய்கிற மாதிரி சூப்பராக இருக்குங்க ஊறுகாய். சான்ஸே இல்லைங்க. இல்லைங்க, நான் இதை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து அதோட மீதி ரிவ்யூ நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2 ஊறுகாயுமே A1ங்க, சூப்பராக இருக்குது. எதுலேயுமே எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு ஃப்ளேவருமே ஆட் பண்ணலைங்க. எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸும் சேர்த்தலைங்க. கலர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல. நார்மலாக இருக்கிற நம்ம ஊறுகாய் வீட்டில் எப்படி ஊறுகாய் எந்த ஒரு ஃப்ளேவரும் கலரும் சேர்த்தாமல் நம்ம நார்மலாக எப்படி ஊறுகாய் செய்வோமோ அதே மாதிரி தான் ஊறுகாய் செஞ்சுருக்காங்க. எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்த்தலை. இந்த ஊறுகாய் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். மற்ற ஊறுகாயெலாம் ஒன்றும் இல்லை, நார்மலாக நம்ம வெளியே வைக்கிற மாதிரியே வச்சுக்கலாம். இந்த ஒரு ஊறுகாய் மட்டும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. நம்ம சேனலை பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம MyV3 ஆட்ஸில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கோ எல்லா ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு நான் லைனாக வந்து ரிவ்யூ போட்டுகிட்டே இருப்பேன். உங்களுக்கு அப்பப்போ வந்துடும் எல்லாமே. இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது MyV3 ஆட்ஸோட பொருள் வந்து உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டே ரிவ்யூ பார்க்கணும், அது எப்படி இருக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அப்போவே உங்களுக்கு வந்து அதை எடுத்து நான் அப்படியே போடுறேன் உங்களுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.